வணக்கம், வந்தனம், நமஸ்தே, நமஸ்கார் எல்லாருக்கும் இனிய காலை வணக்கம் மக்களே. நான் உங்கள் சஞ்சு. வெல்கம் டூ சஞ்சு கரண்ட் அஃபேர்ஸ். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நவம்பர் 26ஆம் தேதியுடைய கரண்ட் அஃபேர்ஸ் தான் மக்களே பார்க்க போறோம். எல்லாருக்கும் ஹாப்பி மார்னிங். ஸோ கிளாஸ்க்குள்ள போயிடலாம். எப்பவுமே நம்ம கிளாஸ்ல வந்து முந்தின நாள் கிளாஸ்ல பார்த்தது ஒரு வாட்டி ரிவைஸ் பண்ணிட்டு தான் இன்னைக்கான கிளாஸ்க்குள்ள போகும். அதான் நம்மளுடைய வழக்கம். ஸோ அந்த வகையில நேத்து பார்த்து நவம்பர் 24 மற்றும் 25ஆம் தேதியுடைய கரண்ட் அஃபேர்ஸ் ஒரு ஃபிளாஷ்பேக் பார்த்துடலாம். என் கூட சேர்ந்து நீங்களும் ஆன்சர் போடுங்க. உங்களுக்கும் வந்து ரிவைஸ் பண்ண மாதிரி இருக்கும். கார்பேஜ் டாக்ஸ் குப்பை வரியை ரத்து செய்த மாநிலம் எது அப்படின்னா ஆந்திர பிரதேசம். அடுத்த கேள்வி நமக்கு இந்த ப்ரீ ஹிஸ்டாரிக் ராக் கட் ஃப்ரூட் வரலாற்றுக்கு முந்தைய பாறையில் வெட்டப்பட்ட கால் தடங்கள் எங்கு கண்டுபிடிக்கப்பட்டது அப்படின்னா நமக்கு கேரளா. அடுத்த கேள்வி முதல் நவீன தண்ணீரை பெற்ற கோசாலை ஃபர்ஸ்ட் மாடர்ன் செல்ஃப் சபிஷியன்ட் கோசாலா எங்க இனாகரேட் பண்ணாங்க அப்படின்னா குவாலியார் மத்திய பிரதேஷ்ல. அடுத்த கேள்வி G20 அமைப்பின் அடுத்த தலைவர் யாரு அப்படின்னா தென்னாப்பிரிக்கா சவுத் ஆப்பிரிக்கா. நெக்ஸ்ட் வந்து மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ் பாஸ்போர்ட் உலகிலே மிகவும் விலை உயர்ந்த பாஸ்போர்ட் எது அப்படின்னா மெக்சிகோ. அடுத்த கேள்வி நமக்கு ஜார்க்கண்ட் மாநிலத்தினுடைய முதலமைச்சர் யார் அப்படின்னா ஹேமந்த் சோரன் அவர்கள். அடுத்த கேள்வி மாலி அப்படிங்கிற நாட்டினுடைய பிரைம் மினிஸ்டர் யார் அப்படின்னா அந்த அப்துல்லாஹி மைகா. அதுக்கு அடுத்தது மார்டின் லூத்தர் கிங் குளோபல் பீஸ் அவார்டு உலக அமைதி விருதை பெற்றவர் வந்து நரேந்திர மோடி அவர்கள். அடுத்த கேள்வி உஸ்தாத் பிஸ்மில்லா கான் யுவ புரஸ்கார் விருது எப்போது நிறுவப்பட்டது அப்படின்னா 2006. சஸ்டைனபிள் ட்ரேட் இண்டெக்ஸ் 2024ல முதலிடம் பிடித்த நாடு வந்து நியூசிலாந்து. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஜாப் அட் யுவர் டோர் ஸ்டெப் அப்படிங்கிற ரிப்போர்ட் யார் வெளியிட்டது அப்படின்னா உலக வங்கி வேர்ல்ட் பேங்க். ஐபிஎல்ல மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ் பிளேயர் யாரு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ரிஷப் பண்ட் 27 கோடின்னு பார்த்தோம். நெக்ஸ்ட் இன்டர்நேஷனல் டே ஃபார் தி எலிமினேஷன் ஆஃப் வயலன்ஸ் அகேன்ஸ்ட் உமன் சர்வதேச பெண்களுக்கு எதிரான வன்முறைகளை ஒழிப்பதற்கான தினம் வந்து எப்போது கடைபிடிக்கப்படுகிறது நவம்பர் 25. இப்போ இன்னைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் போயிடலாம் மக்களே. நவம்பர் 26 இன்னைக்கு நம்ம வந்து சில பேருக்கு நம்ம அப்பாயின்மெண்ட் கொடுக்க போறோம். சில விளையாட்டு போட்டிகள் பார்க்க போறோம். சில முக்கியமான தினங்கள் பார்க்க போறோம். ஓகேவா? ஸோ இன்னைக்கு நமக்கு கொஞ்சம் தான் நமக்கு வந்து கண்டென்ட் இருக்கு. ஸோ என்னங்கிற பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் அப்பாயின்மெண்ட்ஸ் போயிடலாம். ஸோ அப்பாயின்மெண்ட்ஸ்ல வந்து எது சம்பந்தப்பட்ட அப்பாயின்மெண்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா போட்டோ பார்த்தாலே உங்களுக்கே கெஸ் பண்ணிருப்பீங்க ஓரளவு. ஏதோ மாலத்தீவுகள்ல ஏதோ ஒரு நிறைய பேருடைய ஹனிமூன் டெஸ்டினேஷனா இருக்கக்கூடிய ஒரு மால்தீவ்ஸ். ஓகேவா? சோ மால்தீவ்ஸ்க்கும் இந்தியாவுக்கும் என்ன தொடர்பு? அந்த இந்தியாவுக்கும் உள்ள தொடர்பை மெயின்டைன் பண்ற முக்கியமான ஆள் யார் அப்படின்னா அந்த தூதர். ஓகேவா? சோ ஹூ இஸ் அப்பாயிண்டட் அஸ் இந்தியாஸ் ஹை கமிஷனர் டு மால்தீவ்ஸ் மால்தீவுக்கான இந்த இந்திய தூதராக நியமிக்கப்பட்டவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை பாலசுப்ரமணியன். ஓகேவா? சோ பேரை கேட்டாலே தமிழ்காரரா தான் இருப்பாருன்னு நினைக்கிறேன். ஓகேவா? பாலசுப்ரமணியன் அப்படின்னு. சோ இதற்கு முன்னாடி யார் இருந்தாங்க அப்படின்னா முனு மகவார் அப்படின்னு ஒருத்தர் இருந்தார். பேர் என்னது? முனு மகவார். முனு மகவார் அப்படிங்கிறவர் இதற்கு முன்னாடி இருந்தவர். நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து மால்தீவ்ஸ்ன்னு சொன்னோன்னே மால்தீவ்ஸ் உடைய தலைநகரம் என்ன அப்படின்னா மேல். அதாவது மேல் அப்படிங்கிறது தான் வந்து மால்தீவ்ஸ் உடைய தலைநகரம். மால்தீவ்ஸ் உடைய கரன்சி என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா மால்தீவியன் ருஃபியா. ஸோ ருப்பியாவை தான் அப்படியே ருஃபியா அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, இது மால்தீவ்ஸ் உடைய கேபிட்டல் தலைநகரம். இது கரன்சி அப்படிங்கிறது. இந்தியாவுக்கும் மால்தீவ்ஸ்க்கும் சமீபத்தில் நிறைய வந்து ஒப்பந்தங்கள் போட்டாங்க. அதுல முக்கியமானது பாத்தீங்க அப்படின்னா இந்தியாவில் உள்ள அந்த யூபிஐ. இப்போ நம்ம வந்து ஜிபே யூஸ் பண்றோம்ல அந்த யூபிஐயா இருக்கட்டும், அல்ல நமக்கு வந்து ரூபே கார்டு அப்படிங்கிற ஒரு கார்டு இருக்கு. அதாவது நம்மளோட ஏடிஎம் கார்டுல பாத்தீங்க அப்படின்னா இந்த விசா மாஸ்டர் ரூபே கார்டு அப்படின்னு இருக்கும். ரூபே அப்படிங்கிற நம்ம இந்தியாவுடைய தயாரிப்பு. அந்த ரூபே கார்டு வந்து மால்தீவ்ஸ்லயும் பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்டர்லாம் வந்து அதாவது ஒப்பந்தம் போட்டாங்க. ஸோ இதெல்லாம் வந்து இரு நாடுகளுக்கு இடையே இருக்கக்கூடிய நட்புறவை காட்டக்கூடியது. அது மட்டும் இல்லாம இந்தியாவுக்கும் மால்தீவ்ஸ்க்கும் இடையே நடைபெறக்கூடிய கூட்டு ராணுவ பயிற்சி என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா எக்குவரின். ஓகேவா? சோ எக்குவரின் அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா இந்தியாவுக்கும் மால்தீவுக்கும் மால்தீவ்ஸ்க்கும் இடையே நடைபெறக்கூடிய கூட்டு ராணுவ பயிற்சி அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ வந்து மால்தீவுக்கான இந்திய தூதர் இந்தியாவுக்கான மாலத்தீவு தூதரும் சமீபத்துல வந்து அப்பாயிண்ட் பண்ணாங்க. யார் அப்படின்னா ஆயிஷத் அசீமா. ஓகேவா? சோ இந்த பாயமா. ஓகேவா? இந்த பாயமாவை தான் என்ன பண்ணாங்க அப்படின்னா இந்தியாவுக்கான மாலத்தீவு தூதர். அதாவது இந்தியால இருந்து ஒருத்தர் இந்தியாவுடைய பிரதிநிதியா பிரச்சனைகளை பேசுறதுக்கு அங்க மாலத்தீவுல இருப்பாரு. அதே மாதிரி வந்து மாலத்தீவுல இருந்து ஒருத்தங்க இங்க இந்தியால இருப்பாங்க. அவங்களுடைய பேர் வந்து ஆயிஷத் அசீமா. அப்போ பாலசுப்ரமணியன் இது ஏ, இது பி. பாலசுப்ரமணியன் ஏ, ஆயிஷத் அசீமா அப்படிங்கறது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? சோ அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா வந்து இந்த நாடும் வந்து ஒரு மிக புகழ்பெற்ற நாடு. இப்ப நிறைய முக்கியமான மாநாடுகள்லாம் கண்டக்ட் பண்றாங்க. இந்த சிலையை பார்த்தாலே இந்த சிலை வந்து கிரைஸ்ட் ரெடீமர் ஸ்டாச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா?
சோ வந்து இது எங்க இருக்கு அப்படின்னா பிரேசில்ல இருக்கு மக்களே. சோ அந்த பிரேசிலுக்கான இந்திய தூதராவும் ஒருத்தர் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. இந்தியன் அம்பாசிடர் டு பிரேசில் அப்படிங்கிறது யாரு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா தினேஷ் பாட்டியா அப்படிங்கிறவரு. இதுக்கு முன்னாடி யார் இருந்தாங்க அப்படின்னா சுரேஷ் ரெட்டி. இதுக்கு முன்னாடி இருந்தவர் என்ன ரெட்டி? சுரேஷ் ரெட்டி தான் இதுக்கு முன்னாடி வந்து இந்திய தூதராக இருந்தார். சோ நமக்கு பிரேசில்னு சொல்லும்போது பிரேசிலினுடைய தலைநகரத்தை என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா பிரேசிலியா. என்னன்னு சொல்லுவோம்? பிரேசிலியா அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, பிரேசிலியா அப்படிங்கிற சொல்லுவோம். அதே மாதிரி அந்த கரன்சி என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா சோ பிரேசிலியன் ரியல் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து இதனுடைய தலைநகரம் மற்றும் கரன்சி அப்படின்னு சொல்லணும். பிரேசில நம்ம சமீபத்துல வந்து இப்போ மோடி கூட பிரேசில் போயிட்டு வந்தார். எதுக்கு போயிட்டு வந்தார் அப்படின்னா 19வது G20 மாநாடு. 19வது G20 மாநாடு எங்க நடைபெறுது? ரியோ டி ஜெனிரோல் நடைபெறுது. எங்க நடைபெறுது? ரியோ டி ஜெனிரோ. எங்க இருக்கு அப்படின்னா பிரேசில்ல இருக்கு. அதே மாதிரி சமீபத்துல பாத்தீங்க அப்படின்னா இந்த சைனாவுடைய இந்த பெல்ட் அண்ட் ரோட் இனிஷியேட்டிவ்னு சொல்லுவோம். கேள்விப்பட்டிருக்கோம். ஆல்ரெடி நம்ம குவிஸ்ல கூட நிறைய போட்டோம். இதை பத்தி நிறைய பேசியிருக்கோம். சைனாவுடைய பெல்ட் ரோட் இனிஷியேட்டிவை ரிஜெக்ட் பண்ண நாடு சமீபத்துல எது அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா அதுவும் பிரேசில். ஓகேவா? மேபி இந்த G20 மாநாடுல நமக்கு எக்ஸாம்ல கேள்வி கேட்கலாம். சோ இதே மாதிரி இந்த G20 மாநாடு மாதிரி ஆல்ரெடி ஒரு மாநாடு எங்க போயிட்டு இருக்கு அப்படின்னா நம்ம இந்த COP29 அதாவது அந்த காலநிலை மாற்ற மாநாடு எங்க போயிட்டு இருக்கு? நம்ம அசர்பைஜான்ல பக்கு அப்படிங்கிற இடத்துல போயிட்டு இருக்கா. சோ அந்த மாநாடு முடிஞ்சு அந்த மாநாடு முடியும் போது என்ன அப்படின்னா ஒரு ஒரு அங்க அந்த மாநாடு முடியும் போதே ஒரு மாதிரி பிரச்சனையா தான் முடிஞ்சிருக்கு. என்ன அப்படின்னா அதுல முக்கியமா ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. என்ன முடிவு அப்படின்னா நம்ம அடுத்த பேஜ்ல எழுதலாம். அடுத்த பேஜ்ல எழுதுனா இன்னும் கிளியரா இருக்கும். ஓகே ஓகே டன். ஓகே. இப்ப என்ன அப்படின்னா அந்த COP29 பக்கு அசர்பைஜான் ஒரு நாடு இருக்குல்ல. சோ அங்கதான் வந்து காலநிலை மாற்ற மாநாடு நம்ம கண்டக்ட் பண்ணாங்க. முடிஞ்சிடுச்சு. இப்போ ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. என்ன முடிவு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா அதாவது அவங்க வந்து நாடுகளை ரெண்டா பிரிச்சிருப்பாங்க. ஒண்ணு வந்து வளர்ந்த நாடுகள். ஓகேவா? சோ ஒண்ணு என்ன அப்படின்னா டெவலப்டு நேஷன். இன்னொன்னு வந்து டெவலப்பிங் நேஷன், வளரும் நாடுகள் அப்படின்னு சொல்லிட்டு பிரிச்சிருப்பாங்க. வளர்ந்த நாடுகள், வளரும் நாடுகள். என்ன என்ன அக்ரிமெண்ட் சைன் பண்ணிருக்காங்க அப்படின்னா அதாவது ஆண்டுக்கு 300 பில்லியன் US டாலர். எவ்வளோ? ஆண்டுக்கு 300 பில்லியன் US டாலர் வந்து ஆனுவலி. ஓகேவா? சோ ஆனுவலி வந்து இந்த டெவலப்டு நேஷன் இருக்காங்கல்ல, வளர்ந்த நாடுகள் வளரும் நாடுகளுக்கு கொடுக்கணும். இத பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னா கிளைமேட் பினான்ஸ். ஓகேவா? கிளைமேட் பினான்ஸ், காலநிலை நிதியாட்டு 300 பில்லியன் அமெரிக்க டாலர் கொடுக்கணும். சோ எப்போ அப்படின்னா பை 2035. ஓகேவா? சோ 2035ல இருந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 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 முடிவு எடுத்திருக்காங்க. ஓகேவா? சோ அப்போ யாரு? வளர்ந்த நாடுகள் வளரும் நாடுகளுக்கு கொடுக்கணும். எவ்வளவு அப்படின்னா வந்து 300 பில்லியன் அமெரிக்க டாலர். இதுக்கு வந்து எதுக்கு கொடுக்கணும் அப்படின்னா இப்போ வளர்ந்த நாடுகள்லாம் பாத்தீங்க அப்படின்னா நிறைய பொல்யூஷன் பண்ணி 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 அதாவது இண்டஸ்ட்ரீஸ் மூலமா நிறைய பொல்யூஷனை வந்து மொத்த உலகத்தை இது பண்ண இத வந்து வளர்ந்த நாடுகள் இதை வந்து வளரும் நாடுகளால வந்து இதை வந்து மெயின்டைன் பண்ண முடியாது. சோ அதனால இவங்க காசு கொடுக்கணும் அப்படிங்கிற உலக நாடுகள் மத்தியில ஒரு குரல். ஓகேவா? சோ அதுக்கு இந்த மாதிரி இதை அக்ரி பண்ணிருக்காங்க. இப்ப என்ன அப்படின்னா இதை வந்து வளரும் நாடுகள் யாருமே ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. இல்ல இந்தியாவும் அப்போஸ் பண்றாங்க அப்படிங்க தெரிஞ்சுக்கோங்க. ஏன் அப்படின்னா இவங்க எல்லாருமே வந்து முடிவு பண்ணி இந்த கிளைமேட் பினான்ஸ் காலநிலை நிதிக்கு வந்து ஒரு அமௌண்ட் கேட்டிருக்காங்க. எவ்வளவு அப்படின்னா 1.3 ட்ரில்லியன். ஓகேவா? சோ 1.3 ட்ரில்லியன் 2030ல இருந்து கேட்டிருக்காங்க. ஓகே, அன்டில் 2030 கேட்டிருக்காங்க. ஓகேவா? சோ ஆனா நாங்க கேட்டது வந்து 1.3 ட்ரில்லியன். ஓகேவா? ஒண்ணும் இல்ல, சிம்பிளா எடுத்துக்கோங்களேன். நான் 13 ரூபா கேட்டிருக்கேன். ஆனா நீ வெறும் 3 ரூபா தான் தருவேன்னு சொல்லிட்டு இருந்தா இது என்ன நியாயம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இன்னும் வேற 50 ரூபா கொடுக்குற. அதாவது கேட்டது 1.3 ட்ரில்லியன் US டாலர். ஆனா வந்து அந்த 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 மாநாடுல கடைசியா இறுதியா எடுக்கப்பட்ட முடிவு வந்து 300 பில்லியன் மட்டும் தான் தர முடியும். அதுக்கு மேல கொஞ்சோண்டு சட்னி வேணா தரேன், நக்கிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா? சோ 300 பில்லியன் அப்படிங்கிறது முக்கியம். ஓகேவா? அதனால இது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? அடுத்த கேள்வி மக்களே. சோ எத்தனை பேர் உங்க இதுல இந்தியன் பேங்க்ல அக்கௌண்ட் வச்சிருக்கீங்க? நான் இந்தியன் பேங்க் இல்ல. நான் வந்து எப்பவுமே பிரச்சனையா இருக்கக்கூடிய ஒரு பேங்க். அதாவது கையில பர்ஸ் எடுத்துட்டு போயிட மாட்டோம், காசு எடுத்துட்டு போக மாட்டோம். அங்க போய் UPIல ஸ்கேன் பண்ணும், பேங்க் சர்வர் டவுன் வரும். கண்டுபிடிச்சிருப்பீங்க. நானும் வந்து ஸ்டேட் பேங்க்காரன் தான். ஓகேவா? சோ இந்தியன் பேங்க் பத்தி பாத்திரலாம் மக்களே. இப்ப இந்தியன் பேங்க்கு வந்து புதுசா MD அண்ட் CEO ஒருத்தங்களை தேர்ந்தெடுத்திருக்காங்க இந்தியன் வங்கிக்கு. ஓகேவா?
யாரு அப்படின்னா வினோத் குமார் அப்படின்னு. ஸோ யார் அவரு? வினோத் குமார் அப்படிங்கிறதா சரியான விடை. ஸோ இதுக்கு முன்னாடி பாத்தீங்க அப்படின்னா எஸ்.எல். ஜெயின் அப்படிங்கிறவர் இந்த பதவியில இருந்தாரு. எஸ்.எல். ஜெயின் அப்படிங்கிறவரு. இந்த வினோத் குமார் அப்படிங்கிறவர் என்னவா இருந்தார் அப்படின்னா, இந்த பஞ்சாப் நேஷனல் பேங்க் கேள்விப்பட்டிருக்கீங்களா? பஞ்சாப் நேஷனல் பேங்க் பிஎன்பி அதனுடைய எக்ஸிகியூட்டிவ் டைரக்டரா இருந்தார். இப்ப நம்ம இந்தியன் பேங்க் பத்தி பார்த்தோம் அப்படின்னா, இந்தியன் பேங்க் வந்து எப்போ ஆரம்பிக்கப்பட்டது அப்படின்னா, அதாவது நம்ம இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைக்கிறதுக்கு கரெக்டா 40 வருஷம் முன்னாடி ஆரம்பிக்கப்பட்ட வங்கி தான் இந்த இந்தியன் பேங்க். ஆகஸ்ட் 15 1907ல ஆரம்பிக்கப்பட்டது. இதனுடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, வேற எங்கேயும் கிடையாது மக்களே, நம்ம சென்னையில தான். ஓகேவா? எங்களுக்கும் வேறு எங்க கிளைகள் கிடையாது. ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்க இருக்கு அப்படின்னா சென்னையில தான் இருக்கு அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? அடுத்த கேள்வி போயிடலாமா? சோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா, ஒரு நாடு, அதாவது இந்த நாடு வந்து பெருசாலாம் ஒரு நாடு இல்ல, சின்னதா ஒரு நாடு. அதாவது சொமாலியால இருந்து பிரிஞ்ச ஒரு சின்ன ஒரு பகுதியை வந்து என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா சொமாலிலாந்து. அதற்கு ஒரு அதிபர், அதாவது அதுக்கு அதிபரா ஒருத்தர் இருந்தாரு. இப்ப அந்த நாட்டினுடைய எதிர்க்கட்சி தலைவர் வந்து அதிபர் ஆகிறார். ஓகேவா? அவருடைய பேர் என்ன அப்படின்னா அப்தி ரஹ்மான் முகமது அப்துல்லாஹி. இதெல்லாம் கேட்க மாட்டாங்க, பட் வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகே, இதோடைய கேபிட்டல் வந்து ஹர்கீசா. ஹர்கீசா வர்கீசா அப்படிங்கிற மாதிரி கர்கீசா. ஸோ ஹர்கீசா இல்ல கர்கீசா எப்படி வேணாலும் நீங்க எழுதிக்கலாம். ஓகேவா? ஸோ ஹர்கீசா அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கோங்க. சொமாலிலாண்ட் அப்படிங்கிறது சொமாலியால இருந்து பிரிஞ்ச ஒரு சின்ன பகுதி. ஓகேவா? ஸோ அடுத்து போயிடலாம். நெக்ஸ்ட் வந்து விளையாட்டு செய்திகள் போயிடலாம். விளையாட்டு செய்திகள்ல பாத்தீங்க அப்படின்னா வந்து, அதாவது இவர் யார் அப்படின்னா, இவர் வந்து ஓடியே இந்தியாவுக்கு நிறைய பதக்கங்கள் ஜெயிச்சு கொடுக்குவாரு. ஓகேவா? ஸோ எப்படி ஓடியே பதக்கங்கள் ஜெயிச்சு குடிக்கவர். ஸோ பேர்லயே தெரிஞ்சோம் யார் அப்படிங்கறத பாத்திரலாம். ஓகேவா? பத்தி கேள்விப்பட்டிருப்பீங்க. ஓகேவா? ஹூ broke the 10,000 மீட்டர் நேஷனல் ரெக்கார்ட் இன் ஜப்பான்? ஜப்பானில் 10,000 கிலோமீட்டர் ஓடி தேசிய சாதனை முறியடித்தவர் யார் அப்படின்னா குல்வீர் சிங் அப்படிங்கிறவர். ஓகேவா? சோ அதாவது ஜப்பான்ல வந்து ஹச்ஓஜி, அதாவது ஹச்ஓஜி லாங் டிஸ்டன்ஸ் மீட் அப்படின்னு ஒண்ணு கண்டக்ட் பண்ணாங்க. ஹெச்ஓஜி லாங் டிஸ்டன்ஸ் மீட் எங்க நடைபெற்றது அப்படின்னா ஜப்பான்ல. ஓகேவா? சோ ஜப்பான் நடைபெற்றது. இதுல 10,000 மீட்டரை வந்து எவ்வளவு நேரத்துல வந்து ஓடி இருக்காரு அப்படின்னா 27 நிமிஷம் 14 செகண்ட் 14.88 செகண்ட். ஓகேவா? 27:14.88 அப்படிங்கிற இதுல வந்து ஓடி நேஷனல் ரெக்கார்டு, ஆல்ரெடி உள்ள ரெக்கார்டு இவர் வச்சிருந்தாரு. அவர் ரெக்கார்டு அவரே மீண்டும் முறியடிச்சிருக்காரு. குல்வீர் சிங் அப்படிங்கிற ஞாபகம் வச்சுக்கோங்க. இவர் வந்து நம்ம இந்த ஏசியன் கேம்ஸ் நமக்கு சைனால நடைபெற்றல, ஸோ அந்த ஏசியன் கேம்ஸ்ல கூட இந்தியாக்காக வெண்கல பதக்கம் வாங்கினார் அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்கது. இதுல மில்கா சிங் அப்படின்னு ஒருத்தர் இருக்கு. அந்த மில்கா சிங் தான் என்னன்னு சொல்லுவாங்கன்னா ஃபிளையிங் சீக்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் வந்து நிறைய இதுல ஸ்டாட்டிக் ஜிகே எல்லாம் கேட்பாங்க. பறக்கும் சீக்கியர் அப்படின்னு யாரை என்று அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னா மில்கா சிங். இவரு ஒரு அத்லெட் தான். ஓகே, அப்படியே ஓடாது பறக்கும் அப்படிங்கிற மாதிரி ஓட மாட்டாரு, பறப்பாரு. ஓகேவா? சோ அடுத்த கேள்வி போயிடலாம் மக்களே. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ஒரு அக்கா. சோ இந்த அக்காவுடைய பேர் என்ன, எந்த விளையாட்டோடு தொடர்புடையவர் அப்படிங்கறது உள்ள போய் பார்க்கலாமா? என்ன அப்படின்னா ரித்திகா. இந்த அக்கா பேர் ரித்திகா. ரித்திகா ஹூடா இஸ் ரிலேட்டட் டு விச் ஸ்போர்ட்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? சோ விச் ஸ்போர்ட்ஸ் பாக்குறதுக்கு முன்னாடி என்ன அப்படின்னா வேர்ல்டு மிலிட்டரி சாம்பியன்ஷிப், உலக மிலிட்டரி சாம்பியன்ஷிப் போட்டி அப்படின்னு ஒண்ணு நடைபெற்றது. ஓகேவா? ஸோ இந்த வேர்ல்ட் மிலிட்டரி சாம்பியன்ஷிப் அப்படிங்கிறது எங்க நடைபெற்று அப்படின்னா ஏரவான் அப்படின்னு ஒரு இடம் இருக்கு. என்ன இடம்? ஏரவான். ஸோ ஏரவான் அப்படிங்கிற இடம் எங்க இருக்கு அப்படின்னா ஆர்மேனியா. ஏரவான் ஆர்மேனியா. ஓகேவா? ஸோ ஏரவான் அப்படிங்கிற இடம் எங்க இருக்கு? ஆர்மேனியால இருக்கு. ஸோ அங்க வந்து என்ன அப்படின்னா போட்டி இது, இந்த வேர்ல்டு மிலிட்டரி சாம்பியன்ஷிப் அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா ஒரு லஸ்னிங் போட்டி. இதுல இந்தியா வந்து மொத்தம் 7 மெடல் ஜெயிச்சிருக்காங்க. ஓகே, எத்தனை மெடல் ஜெயிச்சிருக்காங்க? 7 மெடல் ஜெயிச்சிருக்காங்க. 3 கோல்டு, 1 சில்வரு, 3 வெண்கலம். ஓகேவா? 3 பதக்கங்கள். இதுல வந்து யாரெல்லாம் அந்த 3 கோல்டு அப்படிங்கறத பாத்தீங்க அப்படின்னா, ஒண்ணு இந்த ரீத்திகா அக்கா. ஓகேவா? ரீத்திகா அக்கா. இன்னொன்னு வந்து ஜோதி அக்கா. ஓகேவா? ஜோதி சின்ஹாக் அப்படிங்கிறது. ஓகேவா? ஜோதி சின்ஹாக். இன்னொன்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஜெய்தீப் அப்படிங்கிறவர். ஓகே, ஜெய்தீப். அப்போ மொத்தம் 3 பேர் வந்து நம்ம கோல்டு வாங்கியிருக்காங்க. ஓகே, சின்ஹாக் இல்ல சிகாக். ஓகேவா? சோ 3 பேர் கோல்டு வாங்கியிருக்காங்க. இதுல இன்னொரு ஒரு 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 விஷயம் என்ன அப்படின்னா இதுல அதான் இந்த போட்டி வந்து ரொம்ப வருஷம் நடந்துட்டு இருக்கு. முதல்ல இந்தியால இருந்து ஒரு ஃபீமேல் டீம், விமன் டீம் விமன் கண்டிஜென்ட் முதல்ல அனுப்பியிருக்காங்க. முதல் போட்டியில மொத்தம் 3 கோல்டுலயே மொத்தம் 3 கோல்டு இந்தியா வாங்கியிருக்கு. அதுல 2 பெண்கள்.
சோ அப்ப பாருங்களேன், பெண்கள் நினைச்சா நடத்த முடியாத ஒரு ஒரு விஷயமே கிடையாது. சோ எப்பவுமே வந்து அந்த பெண்களுக்கு வாய்ப்புகள் வழங்கப்பட்டுச்சு அப்படின்னா கண்டிப்பாவே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க அப்படிங்கிறதா உண்மையிலேயே வந்து ஒரு ரியாலிட்டி. ஓகேவா? சோ ரெஸ்லிங் அப்படிங்கிறது தான் வந்து சரியான விடை. சோ இத வந்து எல்லாரும் கண்டிப்பா ஒத்துப்பீங்க. பசங்களா இருந்தா கூட ஒத்துப்பீங்க. ஏன்னா நம்ம அம்மா நமக்கு தெரியும். ஓகேவா? நம்ம அம்மா எப்படிப்பட்டவங்க, நம்ம அம்மா எப்படி பொறுப்பா இருப்பாங்க. சோ வந்து நம்ம அப்பா பொறுப்பா இருப்பாங்களா, அம்மா பொறுப்பா இருப்பாங்க. கண்டிப்பா எல்லா வீட்லயும் வந்து மோஸ்ட் ப்ராபப்லி வந்து அம்மா தான் பொறுப்பா இருப்பாங்க. ஆனா எப்பவுமே ஒரு விஷயம் வந்து என்ன பொறுத்தவரைக்கும் ஒவ்வொருத்தவங்களும் மேபி இது ஆகலாம். ஒரு 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 காரியம் வந்து ஒண்ணு குடுக்கணும் அப்படின்னா, ஆண்கள் ஆண்கள் நல்லா பண்ணுவாங்க. பட் அத விட ஒரு ஸ்டெப் பெண்கள் குடுக்கும்போது அவங்க நல்லா வந்து ஒரு கேர் எடுத்து பண்ணிப்பாங்க அப்படிங்கிறது இது. ஏன்னா நம்ம அம்மாவ பார்த்து நம்ம வளர்ந்தோம். அந்த மாரி. ஓகேவா? சோ எந்த விளையாட்டு அப்படின்னா ரெஸ்லிங்கோட தொடர்புடையவங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு கோப்பை ஜெயிச்சிருக்காங்க. என்ன கோப்பை? யார் ஜெயிச்சிருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம். விச் டீம் won the கவர்னர்ஸ் கோல்டு கப் ட்ராஃபி? கவர்னர் தங்க கோப்பையை வென்ற அணி எது அப்படின்னா, நார்த் ஈஸ்ட் யுனைடெட் அப்படிங்கிற அணி. ஓகேவா? சோ இது என்ன மேட்ச் அப்படின்னா, ஃபுட்பால் மேட்ச் மக்களே. சோ ஃபுட்பால் மேட்ச்ல ஃபைனல்ஸ்ல இந்த நார்த் ஈஸ்டும் கேங்டாக் டீமும் விளையாடினாங்க. எங்க வச்சு நடந்தது அப்படின்னா, கேங்டாக்ல தான். அதுல வந்து நார்த் ஈஸ்ட் டீம் வந்து ஜெயிச்சுட்டாங்க. ஓகேவா? சோ இந்த ஜெயிக்கிறத விட நம்ம இந்தியா வந்து வேற லெவல்ல ஒண்ணு ஜெயிச்சிருக்காங்க. அதாவது வந்து பார்டர் கவாஸ்கர் டிராஃபி அப்படின்னு ஒண்ணு நடைபெறுது. ஓகேவா? சோ இந்த பார்டர் கவாஸ்கர் டிராஃபி அப்படிங்கிற போட்டி வந்து யாருக்கும் இடையே நடைபெற போட்டி அப்படின்னா, இந்தியாவுக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் இடையே நடைபெறக்கூடிய டெஸ்ட் போட்டி தான் வந்து இந்த பார்டர் கவாஸ்கர் டிராஃபி. இதுல ஃபர்ஸ்ட் மேட்ச்ல இந்தியா வந்து சாதாரண வெற்றியில உங்க வீட்டு வெற்றிலாம் இல்ல. 295 ரன் வித்தியாசத்துல 295 ரன்ஸ் வித்தியாசத்துல ஜெயிச்சிருக்காங்க. அந்த ஆப்டஸ் ஸ்டேடியம்ல. சோ ஆப்டஸ் ஸ்டேடியம் எங்க இருக்கு அப்படின்னா பெர்த் அப்படிங்கிற இடம். ஓகே, ஆஸ்திரேலியாவுல உள்ள பெர்த்ல. சோ அங்க வந்து மிகப்பெரிய ஒரு வெற்றியை வந்து கொடுத்திருக்காங்க மக்களே. அதுவும் இந்த எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால்லாம் வேணா பாருங்களேன். கண்டிப்பா வந்து அதாவது ஆஹ் இன்னும் நம்ம நம்ம அதாவது ஒவ்வொரு ஸ்டேஜும் ஒவ்வொருத்தங்க வந்துட்டே இருப்பாங்க. சச்சின், டோனி, கோலி, ரோஹித், ஹர்திக் பாண்டியா, இனி அடுத்ததெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா வந்து எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால்லாம் மிகப்பெரிய கிரிக்கெட்டர். 3 ஃபார்மேட்டுக்குமான கிரிக்கெட் வீரரா பயங்கரமா வருவார். இப்பவே நிறைய ரெக்கார்டை பிரேக் பண்ணிட்டு இருக்காரு. ஓகேவா? சோ நெக்ஸ்ட் போயிடலாம் மக்களே. இம்பார்ட்டன்ட் டேஸ் போயிடலாம். இம்பார்ட்டன்ட் டேஸ்ல பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு நவம்பர் 26ஆம் தேதி ஒரு முக்கியமான தினம். என்ன அப்படின்னா நவம்பர் 26 1949 நம்ம கான்ஸ்டிடியூஷன் ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள். நம்மளுடைய இந்திய அரசியலமைப்பு adopted. Indian constitution was adopted on November 26 1949. ஓகேவா? சோ அன்னைக்கே முடிஞ்சிடுச்சு. ஆனா வந்து என்ன அப்படின்னா வந்து ஜனவரி 26 ஏன் வச்சாங்க அப்படின்னா அந்த கதை தெரியும்ல நமக்கு. இந்த லாகூர் காங்கிரஸ்ல கம்ப்ளீட் இண்டிபெண்டன்ஸ் கொண்டு வரணும். இது பக்க அண்ட் பக்க ஐஎன்சி உடைய இது. அவங்க காங்கிரஸ்ல இந்த நாளை வந்து அப்ப கொண்டாடினால அதை மறுபடியும் அவங்க ரிப்பப்ளிக் டேயா கொண்டாடணும்னு நினைச்சாங்க. ஆனா உண்மையிலே வந்து இதுதான் சூப்பரான நாள். ஓகேவா? கான்ஸ்டிடியூஷன் எழுதி அம்பேத்கரால முடிக்கப்பட்ட நாள், அடாப்ட் செய்யப்பட்ட நாள், ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள் என்னைக்கு நவம்பர் 26 1949. அதனால அந்த நவம்பர் 26 நம்ம என்னன்னு கொண்டாடுறோம் அப்படின்னா இந்திய அரசியலமைப்பு தினமா நம்ம கொண்டாடுறோம். ஓகேவா? இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் டே இஸ் அப்சர்வ்ட் ஆன் எப்போ அப்படின்னு கேட்டா எப்போது அனுசரிக்கப்படுகிறது அப்படின்னா நவம்பர் 26 அப்படிங்கிறதா சரியான விடை. அடுத்த கேள்வி போயிடலாம் மக்களே. நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா வந்து பால். ஓகேவா? சோ இன்னைக்கு வந்து நமக்கு வந்து எப்படி நம்ம வந்து இது பார்த்தோமோ, அதாவது வந்து இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் டே பார்த்தோமோ, அதே மாதிரி இன்னைக்கு இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா தேசிய பால் தினமும் கூட. அப்போ தேசிய பால் தினம் இன்னைக்கு, அப்போ இந்தியன் கான்ஸ்டிடியூஷனும் நமக்கு ஆஹ் தேசிய பால் தினமும் ஒரே நாள் தான் நமக்கு. ஓகேவா? சோ இந்த இதை குழப்பிக்காதீங்க. நவம்பர் 26. சோ ஏன் நவம்பர் 26 கொண்டாடுறோம் அப்படின்னா வர்கீஸ் குரியன் ஒருத்தர் இருக்காரு. ஓகேவா? சோ வர்கீஸ் குரியன் அப்படின்னு ஒருத்தர் இருக்காரு. வர்கீஸ் குரியன் அப்படிங்கிறவர் யாரு? வர்கீஸ் அதுதான்ல வர்கீஸ் அப்படிங்கிற மாதிரிதான். ஓகேவா? சோ வர்கீஸ் குரியன் இவர் யார் அப்படின்னா இந்தியாவுடைய வெண்மை புரட்சி, அதாவது ஒயிட் ரெவல்யூஷன், ஃபாதர் ஆஃப் ஒயிட் ரெவல்யூஷன் இன் இந்தியா. ஓகேவா? சோ இந்தியாவில இவ்வளவு தூரம் பால் உற்பத்தி பெருகிறதுக்கு முக்கியமான ஒரு காரணம் யாரு அப்படின்னா வர்கீஸ் குரியன், இந்தியாவின் வெண்மை புரட்சியின் தந்தை. அவருடைய பிறந்த தினத்தை தான் நம்ம என்னன்னு கொண்டாடுறோம் அப்படின்னா தேசிய பால் தினம். இதே உலக பால் தினம் என்னைக்கு, வேர்ல்டு மில்க் டே என்னைக்கு அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா அது ஜூன் 1. வேர்ல்டு மில்க் டே என்னைக்கு அப்படின்னா ஜூன் 1. தேசிய மில்க் டே, அதாவது தேசிய பால் தினம். ஓகேவா? வேர்ல்டு மில்க் டே ஜூன் 1, நேஷனல் மில்க் டே நவம்பர் 26 அப்படிங்கிற ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் நம்மளுடைய குரூப் 1 and 2 டெஸ்ட் சீரிஸ் பத்தி பார்க்கலாம் மக்களே. ஸோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் 45 டெஸ்ட் மொத்தம். ஸ்கூல் புக் டெஸ்ட் 29, சிலபஸ் வைஸ் டெஸ்ட் 10, பட்ஜெட் டெஸ்ட் 1, பாலிசி நோட் டெஸ்ட் 2, ஃபுல் டெஸ்ட் 3.
ஆக மொத்தம் 45 டெஸ்ட். மண்டே டிசம்பர் 5ஆம் தேதியில ஸ்டார்ட் ஆகுது. ஒவ்வொரு மண்டே அண்ட் தேர்ஸ்டேயும் வந்து நமக்கு எக்ஸாம் இருக்கும் மக்களே. ஸோ ஸ்கெடியூல் நமக்கு வந்து நம்மளுடைய டெலகிராம் குரூப்ல இருக்கு. சஞ்சு கரண்ட் அஃபேர்ஸ் டெலகிராம் குரூப்ல இருக்கு. நீங்க பார்க்கலாம். ஸோ நமக்கு சிலபஸ் வந்து இப்படிதான். ஓகேவா? ஸ்கெடியூல் இப்படிதான் இருக்கும். இங்கிலீஷ்லயும் கொடுத்துருவோம். டெஸ்ட் வந்து நமக்கு பைலிங்குவலா இருக்கும். ஓகே, தமிழ்லயும் இருக்கும், இங்கிலீஷ்லயும் இருக்கும். நீங்க வந்து அதாவது அந்தந்த டேக்கு உங்களுக்கு வந்து டெஸ்ட்டுக்கான லிங்க், கொஸ்டின் பேப்பர் எல்லாமே அனுப்பிச்சிடும். நீங்க போட்டு பார்த்துக்கலாம். ரேங்க் லிஸ்ட் எல்லாமே நம்ம போடுவோம். ஓகேவா? ஸோ ஜாயின் பண்ண நினைக்கிறவங்க 9445275642 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு 2999 3000 ஜிபே பண்ணி நீங்க வந்து இந்த இதே நம்பருக்கு வாட்ஸ்அப்ல ஸ்கிரீன்ஷாட் அனுப்புங்க. ஜிபேல போன்பே பண்ணிட்டு இதே நம்பருக்கு வாட்ஸ்அப்ல ஸ்கிரீன்ஷாட் அனுப்பிட்டு நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் நம்மளுடைய முக்கியமான ஒரு செக்ஷன் கமெண்ட் யுவர் ஆன்சர் அப்படி. இந்த செக்ஷன் ரொம்பவே ஜாலியா போகுது மக்களே. ஆக்சுவலி இப்போ என்ன அப்படின்னா நிறைய பேர் கமெண்ட் பண்றீங்க. பட் ஆனா வந்து வீடியோ பாக்குறது வந்து ஒரு 7000 8000 பேர் பாக்குங்க. வெறும் ஒரு 100 120 தான் கமெண்ட் பண்றீங்க. பாக்குறவங்க எல்லாம் கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. ரொம்ப ஈஸியான கேள்விதான். ஓகேவா? அதனால கமெண்ட் பண்ணுங்க. இது நேத்துக்கான கேள்வி. இதுக்கான ஆன்சர் என்னன்னு பாத்திரலாம். ஸோ எந்த மாநிலத்துல வந்து அந்த மக்களவை உறுப்பினர் அதிகமா இருக்காங்க அப்படின்னா ஆப்ஷன் சி உத்தரப்பிரதேசம் அப்படிங்கிறதா சரியான விடை. இப்ப இன்னைக்கான கேள்வி. ஸோ இது எல்லாருமே நேற்று கம்மியா பண்ணிருங்க. இன்னைக்கு நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணுங்க. யாரெல்லாம் பாக்குறீங்க எல்லாமே ஆன்சர் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. ஓகேவா? The term Pakistan was coined by பாகிஸ்தான் என்று சொல்லி உருவாக்கியவர் யார்? ஸோ இதற்கான சரியான விடையை கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் நம்மளுடைய 1 இயர் கரண்ட் அஃபேர்ஸ் சப்ஸ்கிரிப்ஷன். ஓகேவா? ஸோ 1 இயர் கரண்ட் அஃபேர்ஸ் சப்ஸ்கிரிப்ஷன் இதை மட்டும் படிச்சாலே போதும். ஓகேவா? அதாவது போன மாசம் அக்டோபர்ல இருந்து ஆரம்பிச்சு அடுத்த செப்டம்பர் 2025 வரைக்கும் குரூப் 2 எக்ஸாம் வரைக்கும் வேற கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கணும் அவசியம் இல்லை. இது உங்களுக்கு வந்து வீக்லி கரண்ட் அஃபேர்ஸ் பிடிஎஃப் அனுப்பிடும். இது கூட வீக்லி கரண்ட் அஃபேர்ஸ் டெஸ்ட் பிடிஎஃப்பும் உங்களுக்கு வந்துடும். இந்த மாதிரி மாசத்துக்கு வந்து உங்களுக்கு 4 கரண்ட் அஃபேர்ஸ் பிடிஎஃப் வந்துடும். வீக்லி பிடிஎஃப், ஒரு மந்த்லி இது வரும். அதே மாதிரி டெஸ்ட்டும் வரும். உங்களுக்கு வந்து வீக்லி இது வந்து நம்ம லாஸ்ட் நவம்பர் 15 to 21 ஆனது. ஓகே, 3rd வீக் ஆனது. இப்படிதான் இருக்கும். ஓகே, நமக்கு இங்கிலீஷ்லயும் இருக்கும், தமிழ்லயும் இருக்கும் மக்களே. இது வந்து உங்களுக்கு வந்து நம்ம கிளாஸ்ல எடுக்கிறது, அது மாதிரி கிளாஸ்ல சொல்ற எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ், இதை தாண்டி நிறைய ஆடட் கரண்ட் அஃபேர்ஸ், ஆடட் எக்ஸ்ட்ரா பாயிண்ட், ஸ்டாட்டிக், இது எல்லாமே இதுல ஆட் பண்ணியிருப்போம். டெஸ்ட்டும் நமக்கு பாத்தீங்க அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் வைஸ், அதே மாதிரி வந்து மேட்ச், இந்த மாதிரி தான் எல்லாமே உங்களுக்கு குவாலிட்டியான ஒரு 25 கொஸ்டின் ஒவ்வொரு வாரமும் இருக்கும். ஆன்சர் கீ கொடுத்துருப்போம், எக்ஸ்பிளேஷன் கொடுத்துருப்போம், எல்லாமே கொடுத்துருப்போம். ஸோ யாரெல்லாம் வந்து கரண்ட் அஃபேர்ஸ்க்கு நம்ம சேனல் ஃபாலோ பண்றீங்களோ இந்த நம்மளுடைய வீடியோ பிளஸ் வந்து இந்த சப்ஸ்கிரிப்ஷன் மெட்டீரியல் மட்டும் பார்த்தா போதும். வேற எதுவுமே நீங்க பார்க்கணும்னு அவசியம் கிடையாது. தமிழ் இங்கிலீஷ் ரெண்டுலயுமே இருக்கும். எல்லா எக்ஸாமும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த மெட்டீரியல் வேணும் அப்படின்னா 750 ஜிபே அல்லது போன்பே பண்ணிட்டு இதே நம்பருக்கு வாட்ஸ்அப்ல ஸ்கிரீன்ஷாட் அனுப்பி ஜாயின் பண்ணி விட்டுருவேன். அதாவது ஃபுல்லா பாருங்க. ஃபுல்லா பார்த்து படிச்சுட்டு ப்ராப்பரா டெஸ்ட் எழுதிட்டு நீங்க போகலாம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்மளுடைய சஞ்சு கரண்ட் அஃபேர்ஸ் அப்படிங்கிற டெலகிராம் பேஜ் இருக்கு மக்களே. ஸோ அதோடைய லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. அதை போய் கிளிக் பண்ணி நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. இல்ல நம்ம சஞ்சு கரண்ட் அஃபேர்ஸ் டெலகிராம்ல போய் டைப் பண்ணுங்க, அதுவே வரும். ஸோ இதுல வந்து டெய்லி குவிஸ் போடுவோம், தினமணி நியூஸ் பேப்பர் கட்டிங். ஸோ அதே மாதிரி வந்து நமக்கு ஒரு 2 நாள்ல இருந்து நான் வந்து ஹிந்து நியூஸ் பேப்பரும் போட ஆரம்பிச்சிடுறேன். ஓகேவா? ஸோ நியூஸ் பேப்பர் வந்து வரதில்லை ஆக்சுவலி, அதனால தான் வந்து நேத்துலாம் போடல. ஓகேவா? ஸோ இன்னைக்கு எப்படின்னு தெரில, இனிதான் பார்க்கணும். இன்னும் வந்திருக்கான்னு தெரில. ஓகேவா? ஃபோன் பண்ணாலும் எடுக்க மாட்டாங்க. இந்த மாதிரி அப்புறம் நிறைய அப்டேட் நோட்டிபிகேஷன் எல்லாமே இதுல டப்புன்னு போடும். மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. இவ்வளவு நேரம் நிறைய விஷயங்கள் பார்த்தோம். ஒரு டைம் எல்லாத்தையும் ரிப்பீட் பார்த்தலாம். என் கூட சேர்ந்து ஆன்சர் போடுங்க மக்களே. மால்தீவுக்கான இந்திய தூதர் யார் அப்படின்னா பாலசுப்ரமணியன். பிரேசிலுக்கான இந்திய தூதர் வந்து தினேஷ் பாட்டியா. இந்தியன் பேங்க் வந்து யாருக்குது அப்படின்னா வினோத் குமார் இருக்குது. சொமாலிலாண்டினுடைய அதிபர் வந்து நமக்கு வந்து அப்துரா ரஹ்மான் முகமது அப்துல்லாஹி. 10,000 மீட்டர் நேஷனல் ரெக்கார்டு வந்து குல்வீர் சிங். ரீதிகா ஹூடா ரஸ்லிங். கவர்னர்ஸ் கோல்ட் கப் டிராஃபி நார்த் ஈஸ்ட் யுனைடெட் டீம் ஜெயிச்சிருக்காங்க. இந்தியன் கான்ஸ்டியூஷன் டே நவம்பர் 26. தேசிய பால் தினமும் நவம்பர் 26. வீடியோவோட எண்டுக்கு வந்தாச்சு மக்களே. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னு நினைச்சீங்கன்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல வீடியோ எப்படி இருக்கு அப்படிங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா உங்களுடைய கமெண்ட்ஸ் தான் என்னுடைய பூஸ்ட், போனிட்டா, ஹார்லிக்ஸ், மைலோ, காம்ப்ளான் எல்லாமே. அதனால மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. டெலகிராம்ல போடுற குவிஸ் எல்லாரும் மறக்காம அட்டன் பண்ணுங்க மக்களே. மீண்டும் நாளை காலை 7 மணி கரண்ட் அஃபேர்ஸ் கிளாஸ் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். வாழ்க தமிழ், வளர்க தமிழ்நாடு.